Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 1ல ஒரு புது சாப்டர் இந்த வீடியோல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். So the chapter name is We Distribute 8 Things Multiply, chapter number 6. Okay, இந்த phrase We Distribute 8 Things Multiply, அதுக்கு மீனிங் என்னன்னா, நார்மலா இந்த ஃப்ரேஸோட மீனிங் என்னன்னா, நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் ஒரு விஷயத்த அப்படின்னா, மீனிங் ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்றோம் அப்படின்னா நார்மலா வந்து குறையும் இல்லையா? எதையாவது ஒண்ணுதான் நம்ம வேற யாரோடையாவது ஷேர் பண்றோம்னா நம்மளுக்கு பொதுவா குறையும். ஆனா நம்ம யாரோடையாவது வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணோம்னா நாட் த அவர் பர்சனல் இஷ்யூஸ். ஓகே, நம்ம வந்து நம்மளுடைய பணத்தை ஷேர் பண்றதோ இல்லைன்னா வந்து நம்மளோட நாலேஜை ஷேர் பண்றதோ நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணோம்னா அப்போ வந்து நமக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து இன்னும் மல்டிப்ளை தான் ஆகும் அப்படின்றது தான் இந்த ஃப்ரேஸோட மீனிங் இன் இங்கிலீஷ். ஓகேவா? இப்போ மேத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். மேத்தை பொறுத்த வரைக்கும் they are talking about the distributive property of multiplication over addition or subtraction. So what is distributive property? நம்ம வந்து 6th standard 7th standardல நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். distributive propertyனா என்னன்னா, a into b plus c is equal to ab plus ac அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ இதை வந்து இன் டெப்த் வந்து நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட யூசஸ் என்ன, அது ஆக்சுவலி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமையும் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி அதை வந்து எப்படி வந்து இன் அன் ஈஸியர் வே நம்ம வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்கறது தான் வந்து இந்த சாப்டர். ஓகேவா? ஸோ மேக்கிங் கால்குலேஷன்ஸ் ஈஸியர், தட் இஸ் த மோட்டிவ் ஆஃப் திஸ் சாப்டர். We distribute 8 things multiply. ஓகே, நம்ம வந்து அல்ஜிப்ரா வந்து 6th and 7th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கோம். அல்ஜிப்ரானா என்னன்னா, ஒரு கிவன் ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்ல சால்வ் பண்றதுக்கு, ஒரு அன்னோன் குவான்டிட்டியை சால்வ் பண்றதுக்கு நம்ம வந்து சில ஆல்பபெட்ஸ், சில லெட்டர்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அப்புறம் ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு இன் பிட்வீன் தட் ஈக்குவல் டு சைன் வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி we will get the value of the unknown quantity இல்லையா? that is what algebra is all about. அந்த algebra பாத்தீங்கன்னா you will have terms, constants, variables, coefficients, இது மாதிரி வந்து நிறைய terms வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ டீப்பா பார்க்க போறோம். So what is distributive property of multiplication over addition or subtraction? பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 136. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அதுல வந்து இன்க்ரிமெண்ட்ஸ் இன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்றாங்க, நம்ம வந்து ஃபைனலா படிக்க போறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் தான். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்றது தான் அவங்களோட மோட்டிவ். உங்களுக்கு வந்து புரிய வைக்க பாக்குறாங்க, டீப்பா புரிய வைக்க பாக்குறாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்க சொல்றாங்க. கன்சிடர் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் 23 into 27. ஸோ 23 into 27 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 23 into 27. இதை வந்து நீங்க வந்து நார்மல் மல்டிப்ளிகேஷன்லயே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா what you will get 621, right? So the answer we will get is 621. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, by how much does the product increase if the first number 23 is increased by 1? இப்ப என்ன பண்ண சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர்ன்றது 23, செகண்ட் நம்பர்ன்றது 27. இதுல வந்து 23 வந்து by 1 வந்து உங்களை இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க. by 1 உங்களை இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம், you have to add 1 அர்த்தம். இன்க்ரீஸ் by 1னா இது வந்து நம்ம 6th standard மேத்ஸ்லயே படிச்சிருக்கோம். given ஸ்டேட்மெண்ட்டை மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனா மாத்தணும். ஓகேவா? that's what algebra is all about. so increase by 1னா you have to add 1னு அர்த்தம். so என்ன பண்ண போறோம், நம்ம 23 ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 23யோட ஒரு நம்பர் நம்ம 1 வந்து ஆட் பண்ணி அதை 27ஓட மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்பரோட 1 ஆட் பண்ண போறோம், செகண்ட் நம்பர் அன்சேஞ்ச்டா அப்படியே தான் இருக்கு. ஸோ 23 plus 1 எவ்வளோ, 24. 24 into 27 உங்களுக்கு எவ்வளோ வருது, 24 into 27 will be 648. ஓகேவா? ஸோ 24 into 27 648. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க,
by first question liye by how much does the product increase if the first number 23 is increased by 1 ன்னு கேட்டிருக்காங்க. by how much does it increase னா 648 ல இருந்து நம்ம 621 சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா 23 into 27 வந்து 621. நம்ம வந்து 23 வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து 27ஓட மல்டிப்ளை பண்ணும்போது you will get 648. ஸோ எவ்வளோ அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா we have to subtract. ஸோ 648ல இருந்து 621 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ண how much we will get? 8 minus 1 is 7, 4 minus 2 is 2. ஸோ 27 அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ நம்ம இந்த நம்பரை எப்படி எழுதலாம்? 621 24 into 27 நம்ம எப்படி எழுதலாம்? 621 plus 27 எழுதலாமா? 648 621 plus 27 எழுதலாம். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, what if the second number 27 is increased by 1 ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்? 23 வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம 27 இன்க்ரீஸ் பண்ண போறோம். so it will be 23 into 27 plus 1. ஓகேவா? so 27 plus 1 ன்றது எவ்வளோ? 28. ஓகே, இப்போ வந்து 23 into 28 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 23 into 28 will be 644. 644. அப்ப how much it has increased அப்படின்னு பார்க்கிறதுக்கு 621ல இருந்து அது சப்ட்ராக்ட் பண்ணலாமா? what is 621? இனிஷியலா அந்த ரெண்டு நம்பர்ஸும் வந்து 23 27 இருக்கும் போது அதோட ப்ராடக்ட் தான் 621. ஸோ இதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா how much we are getting? 4 minus 1 is 3, 4 minus 2 is 2. ஸோ 23 வந்து அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அது 644ன்னு வருது இல்லையா? இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 23யும் 28யும் மல்டிப்ளை பண்ணி வந்த 644ன்றது எப்படி எழுதலாம்னா we can write it as 621 plus 23 ன்னு எழுதலாம். கரெக்டா? 621 plus 23 will give you 644. Is that clear? Okay. Third என்ன கொடுத்திருக்காங்க? How about when both numbers are increased by 1 ன்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ ரெண்டு நம்பரையுமே வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் நம்ம எழுதிடலாம். ஸோ 23 plus 1 into 27 plus 1 அப்படின்னா எவ்வளோ? 24 into 28ன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ 24 into 28 will be 672. இப்ப 672வை அந்த ஆக்சுவல் ப்ராடக்ட் இருக்குல்ல 621 அதுல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வருது? இட் இஸ் 2 minus 1 is 1, 7 minus 2 is 5, 51 வருது. ஓகே, அதை இந்த இடத்துல எழுதி வச்சுக்கலாம். which is equal to 621 plus 52. இந்த 52ன்றது வேற ஒன்றும் கிடையாது. 23யும் 27யும் ஆட் பண்ணி வந்தா என்ன வரும்? நம்மளுக்கு 50 வரும். 50 plus 1ன்னு அர்த்தம். ஓகேவா? இதை வந்து நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். 621 plus 23 plus 27 plus 1ன்னு நமக்கு வருது. ஓகேவா? 621 plus 52ன்னு வருது. ஐம் சாரி, 621 plus 51ன்னு வரும். அது 52 வராது, 51 வரும். ஓகே, நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து 51 தானே வந்திருக்கு. ஸோ 621 plus 51ன்னு வருது. So 621 plus 51ன்றது it's nothing but the actual number 23 plus the actual number 27 plus 1. ஏன் இந்த எக்ஸ்ட்ரா 1 வருது? அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம இப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு சால்வ் பண்ண போறோம். நார்மல் மல்டிப்ளிகேஷன்ல ஒரு நம்பரை மட்டும் 1 இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகுது? இன்னொரு நம்பரை 1 இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகுது? ரெண்டு நம்பரையுமே 1 இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இத த்ரூ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இஸ் தட் கிளியர்? இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் பார்க்கலாம். வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா, we will have two numbers. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து அப்படியே இருக்குது, செகண்ட் நம்பர் வந்து ஸ்பிளிட் ஆகி இருக்குது, 2 நம்பர்ஸா இருக்கு.
ஓகேவா? ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வி வில் யூஸ் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பிளிட் ஆகி இருக்குது. ஓகேவா? ஸோ டூ நம்பர்ஸ், ஒரு நம்பர் வந்து டூ நம்பர்ஸா ஸ்பிளிட் ஆயிருக்கு. அதை வந்து தே ஹவ் புட் இட் இன்சைட் த பிராக்கெட். ஸோ இதுல வந்து அடிஷனும் இன்வால்வ் ஆகியிருக்கு, ஆபரேஷன்ஸ் அடிஷனும் இன்வால்வ் ஆகியிருக்கு, மல்டிப்ளிகேஷனும் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்னா என்ன? வி ஆர் கோயிங் டு ஷேர். எதை ஷேர் பண்ண போறோம்? இப்ப ஏன்றது அவுட் சைட் த பிராக்கெட் இருக்கு. ஸோ ஏன்றது உள்ள இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸுக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகே, இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி நார்மலா 6th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து சாக்லேட் வச்சிருக்கோம். இப்ப எனக்கு பர்த்டேனா நான் சாக்லேட் எடுத்துட்டு வந்து அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் சாக்லேட், இல்லையா? ஸோ த சாக்லேட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் இன்சைட் த கிளாஸ். இந்த இன்சைட் த கிளாஸ்ன்றோம்ல, அதான் வந்து இன்சைட் த பிராக்கெட் ஹியர். ஓகே, இந்த சாக்லேட்ன்றதா இந்த பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்குது. ஸோ த சாக்லேட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் இன்சைட் த பிராக்கெட். ஓகேவா? அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ எப்படி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க? ஏன்றத ஃபர்ஸ்ட் பிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகே, A is first distributed to B and then A is distributed to C then. கரெக்டா? ஃபர்ஸ்ட் பிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, அடுத்ததுக்கு சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அது ரெண்டுத்தையும் வந்து they are adding it finally. இந்த இடத்துல பாருங்க add symbol இருக்கு இல்லையா? they are adding it finally. ஏன் இந்த இடத்துல ஆட் பண்றாங்கன்னா இன்சைட் த பிராக்கெட் அது பாத்தீங்கன்னா பிளஸ் சைன் இருக்கு. ஏன்னா ஒரு சிங்கிள் டேர்ம் தான் டூ டேர்ம்ஸா இந்த இடத்துல ஸ்பிளிட் ஆயிருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 10 + 5 ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேவா? 10 + 5 தான் 15. அதனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருக்காங்க. அதனால ஃபைனலா நம்ம வந்து இது மல்டிப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, மீனிங் ஷேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு டேர்ம்ஸையும் we will add. ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன் இருக்கு. ஸோ இன் பிளேஸ் ஆஃப் 15 நான் என்ன பண்ண போறேன்? 15 எடுத்துக்கோங்க. 15 வந்து நான் இப்ப 20 - 5 எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பிளஸ் சைனுக்கு பதில் இங்க வந்து மைனஸ் சைன் வரும். ஓகேவா? அப்ப வந்து ஃபைனல் ப்ராடக்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஏபி மைனஸ் ஏசின்னு மாறும். இந்த இடத்துல மைனஸ் வந்ததுன்னா இங்கேயும் மைனஸ் தான் வரும். ஸோ திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ட்ராக்ஷன். இது புரியுதா? இதை வந்து உங்களுக்கு ஜியோமெட்ரிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இட்ஸ் நத்திங், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஏ பி சின்னு மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்கு. கரெக்டா? இதுல வந்து ரோவெல்லாம் வந்து ஏன்னு எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பின்னு ஒரு டேர்ம் இருக்கு இன்சைட் த பிராக்கெட். கரெக்டா? இன்சைட் த பிராக்கெட்ல வந்து இது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பி. இந்த காலம், த ஃபர்ஸ்ட் காலம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பி. அடுத்தது இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பாக்ஸ்ல இருக்க செகண்ட் காலம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சி. ஸோ இந்த ஏ ரோவை நம்ம எப்படி பண்ணுவோம்? ஏ இன்டு பி, ஏ பை பின்னு தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டா? ஸோ ஸோ திஸ் வில் பி ஏ இன்டு பி. இது பாத்தீங்கன்னா இந்த ரோவோட சியை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏ இன்டு சின்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஏ இன்டு பி பிளஸ் ஏ இன்டு சி, விச் இஸ் நத்திங் பட் திஸ் ஒன், a into b plus c. This is the geometrical representation of the distributive property of multiplication over addition. இது வந்து நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரியணும். இப்போ வந்து சில நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இதுல வந்து ஏவோட வேல்யூ வந்து இப்போ வந்து 23 into 27 equal to 621 வந்ததா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம்? நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி ஃபார்முலா என்னன்னா a into b plus c is equal to ab plus ac. இப்போ இந்த இடத்துல இன்டூன்னு போட்டிருக்காங்க இல்லையா? மோஸ்ட்லி வந்து அந்த இன்டூ சைன் வராது. கரெக்டா? நார்மலி இதை எழுதும் போது எப்படி எழுதுவாங்கன்னா a into b plus c ன்னு எழுதுவாங்க. ஒரு சைனும் வரலனா அதுக்கு மீனிங், ஒரு ஆபரேஷன் சிம்பலும் வரலனா அதுக்கு மீனிங் என்னன்னா இன்டூன்னு அர்த்தம். நீங்க படிக்கும் போதே இதை எப்படி படிக்கணும்னா a into b plus c is equal to ab plus ac. இப்ப abன்னு இருக்கும் போது நடுவுல ஏதாவது சிம்பிள் இருக்கா, ஏதாவது சைன் இருக்கா, ஏதாவது ஆபரேஷன் இருக்கா? பிளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைட்னு எந்த சைனுமே இல்ல. எந்த சைனுமே இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா இட் இஸ் மல்டிப்ளைட் பை. ஏபினா ஏ இன்டு பி, ஏசினா ஏ இன்டு சின்னு அர்த்தம். ஓகே, இஸ் தட் கிளியர்? இதுல வந்து இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஏவோட வேல்யூவை வந்து 23ன்னு எடுத்துக்க போறோம், பியோட வேல்யூவை வந்து 27ன்னு எடுத்துக்க போறோம். ஓகே, இப்ப இந்த எக்ஸாம்பிள்லயே நம்ம அப்ளை பண்ணலாம்.
23 into 27 வந்து 621 வந்தது. That is nothing but A into B will be AB இல்லையா? So 621 is AB. இது புரியுதா? 621 is AB. ஏன்னா A ஓட வேல்யூ வந்து 23, B ஓட வேல்யூ வந்து 27. அப்ப AB ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? A வை வந்து +1 பண்றாங்க. A +1 பண்றாங்கன்னா என்ன? A +1 into B ன்னு அர்த்தம். ஓகேவா? So 23 plus 1ன்றனால 23 plus 1க்கு பதில் நான் A plus 1 into B ன்னு எழுதுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை வந்து ரீஆர்டர் பண்ணிக்கலாம். B into A plus 1ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஏன்னா வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து is applicable for multiplication. Commutative property is true for multiplication. Commutative property என்ன? Order can be changed. அதாவது A into B is equal to B into A. Aல இருக்க பிளேஸ்ல B ஐயும் Bல இருக்க பிளேஸ்ல A ஐயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் the result will not change. ஓகேவா? That is called commutative property. அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணி A plus 1 into B க்கு நம்ம எப்படி எழுத போறோம்? B into A plus 1 நம்ம எழுதுறோம். ஓகேவா? இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். B into A is AB. B into A வந்து BA ன்னு வருமா? B into A வந்து BA ன்னு வரும். கரெக்டா? அப்போ B into 1 first B into A is BA. B into 1 is B. 1 into B is B. இப்ப இந்த BAன்றது திருப்பி வந்து நான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி AB plus B ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, is that clear? AB plus B ன்னு எழுதிக்கிறேன். அப்போ A ஓட வேல்யூ வந்து when you increase it by 1 உனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்குது? கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்குது? It is AB plus B. The final product increases by B. ஓகேவா? The final product increases by B. இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கர்ல கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாக்குறதுக்கு முன்னாடி இதை நான் வந்து சொல்லிடுறேன். இப்ப ஒரு ஃபேக்டர் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க. A Bன்னு 2 ஃபேக்டர் இருக்கு, 23 27 2 ஃபேக்டர் இருக்கு. கரெக்டா? இதுல ஒரு ஃபேக்டரை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா வர ஆன்சர் வந்து அதர் ஃபேக்டர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நார்மலா இந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்க 23 வந்து +1 பண்றீங்க, அப்ப வர ப்ராடக்ட் வந்து இன்க்ரீசஸ் பை 23ன்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். அப்படி கிடையாது. தட் இன்க்ரீசஸ் பை தி அதர் ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டர் என்னது? 27. அதனால தட் இன்க்ரீசஸ் பை 27. இந்த இடத்துல பாருங்க 621 plus 27 இருக்கு. 621ன்றது AB, 27ன்றது இட்ஸ் நத்திங் பட் B. So AB by B ன்னு வருது. இதே வந்து நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளுக்கும் பார்க்கலாம். 23 into 27 plus 1 இல்லையா? சோ அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 23ன்றது A, 23ன்றது A into B plus 1. B is 27, B plus 1. இப்போ வந்து A வை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா உள்ள? So A into B will be AB plus A into 1 is A. ஓகேவா? இப்ப நான் வந்து B வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் by 1. இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு வர ஃபைனல் ப்ராடக்ட் என்ன ஆகுது? That increases by A, the other factor. Increases by the other factor. புரியுதா? இப்ப நெக்ஸ்ட் ரெண்டுத்தையுமே நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். ரெண்டுத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் எனக்கு பத்தாது. So I am doing it down. ஓகே, கீழே வந்து பண்றேன் நானு. இப்போ 23 plus 1 into 27 plus 1 அப்படின்னா எனக்கு எவ்வளவு வரும்? 24 into 28 போட்டேன் இல்லையா? 24 into 28 அது எவ்வளவு வந்தது? 672 வந்தது. ஓகே, இதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி போட போறோம். ஸோ 23 plus 1னா A plus 1, 27 plus 1னா B plus 1. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? ஏவை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். இதை எப்படி எழுதிக்கலாம்? A into B plus 1 plus ஃபர்ஸ்ட் ஏவை வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன், அடுத்தது 1 டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். ஸோ A into B plus 1 plus 1 into B plus 1 நான் எழுத போறேன். இது புரியுதா உங்களுக்கு? இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல ரெண்டுத்துலயுமே வந்து 2 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். அடுத்தது செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல, அந்த டேர்மை நெக்ஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகேவா? சோ A into B will be AB. A into 1 will be A. A into 1 is A.
plus 1 into b is b, 1 into 1 is 1, plus 1. Okay, so plus 1 கண்டிப்பா போடணும் நம்ம. இப்போ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வந்தது? ab plus a plus b plus 1. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஃபைனல் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஆக்சுவல் ப்ராடக்ட் வந்து 23 into 27 is ab. எக்ஸ்ட்ராவா எவ்வளோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா a plus b plus 1ன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த ஆன்சரை பார்க்கலாம். 621 plus 23 plus 27 plus 1. It is nothing but AB plus A plus B plus 1. புரியுதா? இது கிளியரா இருக்குதா? ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். There are two numbers. 68 இது வந்து 1 மார்க்கரா கேட்கலாம். 68 into 69. Suppose 68 is increased by 1. 68 is increased by 1 ன்னா the final product is increased by dash னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன எழுதுவீங்க? 68 is increased by 1 னா அப்ப the final product is increased by 69 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அதாவது செகண்ட் ஃபேக்டர்ல தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் உங்களுடைய ஆன்சரா இருக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். இதோட பேட்டர்ன் என்னன்னா, one factor, when you increase one factor in a product, then the final product will be increased by the value of the other factor. ஓகேவா? ஒரு ஃபேக்டரை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க. நான் வந்து 68 வந்து இன்க்ரீஸ் பண்றேன். 68 இன்க்ரீஸ் பண்ணா இது அடுத்தது 69 வர்றதுனால நான் உங்களுக்கு அதர் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். 72 into 25 எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, 72 into 25. உங்களோட கொஸ்டின் என்னன்னா, when 72 is increased by 1, 72 is increased by 1 னா உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து increased by how much அப்படின்னு கேட்பாங்க. The final product will increased by 25. You have to write the other factor. காமன் மிஸ்டேக் என்னன்னா, எதை இன்க்ரீஸ் பண்ணமோ அந்த நம்பரையே நம்ம எழுதிடுவோம். அந்த நம்பரை நம்ம எழுதக்கூடாது. ஓகே, த அதர் ஃபேக்டர் தான் எழுதணும். அதர் நம்பர் தான் நம்ம எழுதணும். இது புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு 1 மார்க்கர் கொஸ்டின். அடுத்தது வந்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. What would we get if we had expanded a plus 1 into b plus 1 by first taking b plus 1 as a single term? You try it அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? a plus 1 into b plus 1ல இதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஏயோட வேல்யூ 23, பியோட வேல்யூ 27 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, b equal to 27. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து திருப்பி மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆனால் எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம்னா, a plus 1 into b plus 1 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, we have to take b plus 1 as the single term அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ b plus 1 ஒரு டேர்மு, a plus 1. இப்போ என்ன பண்ண போகிறோம்? b plus 1 வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். b-யை வந்து ஃபஸ்ட்டு a plus 1ஓட மல்டிப்ளை பண்ணிவிட்டு b into a plus 1 plus 1 வந்து இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 into a plus 1. இந்த நடுவில் வந்து இந்த இன்டூ சைன் போடணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக நான் இப்போ போடுறேன். போக போக ஐ வில் ஸ்டாப் புட்டிங் தட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஓகே, ஸோ b into a, இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். b into a will be ba, b into 1 will be b. Okay, b into 1 b plus 1 into a will be a plus 1 into 1 will be 1. Okay, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பிஏன்றதை நான் ஏபின்னு எழுதிக்கிறேன். பொதுவாகவே வந்து அல்ஜிப்ரால வி வில் ரைட் இட் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அதுதான் வந்து காமனாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது. அது ரூல் கிடையாது, காமனாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பிஏவை வந்து ஏபின்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் 1. இப்போ அகெயின் வந்து பியையும் ஏவையும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ ஃபார் அடிஷன் ஆஸ் வெல். அதனால என்ன பண்ணிக்கிறேன்? ஏபி பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் 1ன்னு எழுதிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அதே ஆன்சர் தானே வருது. இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? த ப்ராடக்ட் இஸ் இன்க்ரீஸ்டு பை ஏ பிளஸ் பி பிளஸ் 1 அப்படின்னு வருது. இதை வந்து ஏ வேல்யூ 23 அண்ட் பி வேல்யூ 27 வச்சு இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? விச் இஸ் 23 plus 1 into 27 plus 1. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து b plus 1 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 27 plus 1 into 23 plus 1. ஓகே, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் 27 டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து
1 டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஸோ 27 into 23 plus 1 plus, ஏன்னா நடுவில் வந்து ப்ளஸ் இருக்கு அதனால ப்ளஸ் 1 into 23 plus 1. கரெக்டா? இப்போ 27 நம்ம இந்த bracket குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ 27 into 23 plus 27 into 1 plus 1 into 23 plus 1 into 1. ஓகே, நடுவில் ப்ளஸ் இருந்ததுன்னா அந்த ப்ளஸ்ஸை வந்து போடணும். ஸோ 27 into 23 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் 621 plus 27 plus 23 plus 1. 27 into 1 is 27, 1 into 23 is 23, 1 into 1 is 1. இதை இப்போ நம்ம ரீரைட் பண்ணோம்னா 621 plus 23 இங்கே கொண்டு வரேன். ஆர்டர் கேன் பி சேஞ்ச், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன், plus 27 plus 1. இது எப்படி வருது உங்களுக்கு? இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஏபி பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் 1 இருந்தது, இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை ஏ பிளஸ் பி பிளஸ் 1 வருது. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டும் இன்க்ரீஸ்டு பை 23 பிளஸ் 27 பிளஸ் 1 வருது, விச் இஸ் நத்திங் பட் 621 பிளஸ் 51. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஆன்சர் வந்தது. 51 நான் ஸ்பிளிட் பண்ணி காமிச்சேன்ல, 23 பிளஸ் 27 பிளஸ் 1, இப்படி தான் அது வந்து ஸ்பிளிட் ஆகுது. நீங்கள் வந்து ரொம்ப இதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஹவு மச் இட் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு நார்மல் ப்ராடக்ட் ப்ளஸ் அந்த ரிமைனிங் எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம எழுதிக்கணும், அவ்வளோதான். இஸ் இட் கிளியர்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க்கர்ல கேட்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் when one number is increased by 1 and other number is decreased by 1? Will there be any change in the product? ப்ராடக்ட்டை வந்து ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்பர்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம். let the numbers be a, b. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒன் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1. ஒன் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1னா ஒரு நம்பரை வந்து ப்ளஸ் 1 பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ a ப்ளஸ் 1. ஓகே, அதர் நம்பர் என்னது? டிக்ரீஸ்டு பை 1, அப்போ b மைனஸ் 1. இது புரியுதா உங்களுக்கு? இன்க்ரீஸ்டு பை 1னா யூ ஹாவ் டு ஆட் 1, டிக்ரீஸ்டு பை 1னா யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் 1, அவ்வளோதான். இப்போ அந்த நம்பர்ஸ் வந்து ஏபியா இருக்கும் போது அதோட ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? ப்ராடக்ட் வில் பி a into b which is ab, இல்லையா? இப்போ ஒரு நம்பரை வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டு இன்னொரு நம்பரை வந்து 1 டிக்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஏவை வந்து இது வந்து ஃபஸ்ட் டேர்ம், a + 1ன்றது ஃபஸ்ட் டேர்ம், b - 1ன்றது செகண்ட் டேர்ம். ஸோ இதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஏவை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் செகண்ட் டேர்ம் ஃபுல்லுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பியை வந்து மல்டிப்ளை ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு a + 1ன்னு 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 டேர்ம்ஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா ஏவை வந்து செகண்ட் ப்ராக்கெட் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். மீனிங் a into b - 1 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ ஏக்கும் அந்த செகண்ட் டேர்ம் 1க்கும் நடுவில் வந்து ப்ளஸ் இருக்கா, ஸோ அந்த ப்ளஸ்ஸை தூக்கி போட்டுக்கோங்க. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் 1 வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் செகண்ட் டேர்ம் ஃபுல்லுத்தையும். ஸோ 1 into b - 1, இது புரியுதா? ஈச் டேர்மையும் தனித்தனியாக எடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க, இன்ட்டு b - 1. அதே மாதிரி 1 into b - 1. இப்போ தனித்தனியாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே வந்து உங்களுக்கு 2 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஓகேவா? இப்போ நார்மலாக வந்து நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ஏவை வந்து ஃபஸ்ட்டு இதோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டேர்மோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ a into b will be ab. நெக்ஸ்ட்டு a into -1 will be -a. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வில் பி மைனஸ், ஏவோட -1 மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் -a. இப்போ 1 வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 into b ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும், அடுத்தது வந்து 1 into -1 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 1 into b will be plus b. ஓகே, ஏன் ப்ளஸ்? இந்த இடத்துல நடுவில் வந்து ப்ளஸ் தான் இருக்குது, ஸோ இதை வந்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. 1 into -1 will be -1. ஓகேவா?
ஸோ இதை வந்து நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி ஆர்டரில் தான் இருக்குது, ஆனால் பாசிட்டிவ் நம்பரை எப்பயும் ஃபர்ஸ்ட்டில் எழுதுவோம் நம்ம. ஓகே, ஸோ இட் இஸ் ஏபி ப்ளஸ் பி மைனஸ் ஏ minus 1. How much it will increase அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சுவல் ப்ராடக்ட் என்ன உங்களுக்கு வந்தது? ஆக்சுவல் ப்ராடக்ட் வந்து ஏபின்னு வந்தது. இந்த இடத்துல ஏபியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் இருக்கு இல்லையா, மற்ற எல்லா டேர்ம்ஸும் தான் தட் இஸ் இன்க்ரீஸ்டு பை திஸ் மச் அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ ஏபியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஃபுல்லாக எழுதிக்கிறேன். அப்போ கடைசியாக நீங்கள் எழுதும் போது என்ன எழுதணும்னா the product will increase by b minus a minus 1 எழுதணும். இப்போ புரிஞ்சுதா? இது உங்களுக்கு எப்படி கேட்டாலும் உங்களுக்கு வந்து இதை எழுதிடணும். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் +1 அவங்க +3 கேட்குறாங்க, இல்லை -4 கேட்குறாங்க, எது இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. அந்த 2 டேர்ம்ஸையும் எழுதிட்டு மெதுவாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஒரு டேர்மாக மெதுவாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து வித் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஏவோட வேல்யூ 23ன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல, அதை வச்சே நம்ம போடலாம். a ஈக்குவல் டு 23, b ஈக்குவல் டு 27. அதை வச்சு இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ a இஸ் இன்க்ரீஸ்டு பை 1, கரெக்ட்? ஸோ ஏவை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 23 + 1 இன்டூ b இஸ் டிக்ரீஸ்டு பை 1, 27 - 1. ஓகே, இப்போ நம்ம வந்து தனித்தனியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் வந்து 23 இன்சைட் த பிராக்கெட் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ 23 இன்டூ 27 - 1. அடுத்தது 1 டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் இந்த பிராக்கெட்குள்ள, ப்ளஸ் 1 இன்டூ 27 - 1. ஓகே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். 23 என்ன பண்ண போகிறோம்? நம்ம இன்சைட் த பிராக்கெட் கொண்டு போகிறோம். ஸோ 23 ஃபர்ஸ்ட் 27ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்தது -1ஓட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 23 இன்டூ 27 மைனஸ், நடுவில் வந்து மைனஸ் இருக்குது, நடுவில் மைனஸ் இருந்ததுன்னா இங்கேயும் மைனஸ் தான் போடணும். ஸோ 23 இன்டூ 1. ஓகே, அதே மாதிரி இப்போ 1 வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். 1 வந்து ஃபர்ஸ்ட் 27ஓட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அடுத்தது -1ஓட டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் சைன் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ப்ளஸ் சைனை போட்டுக்கோங்க. ப்ளஸ் 1 இன்டூ 27 மைனஸ் 1 இன்டூ 1. ஓகே, 1 இன்டூ -1ன்றதா -1 இன்டூ 1ன்னு எழுதியிருக்கேன். இப்போ வந்து 23 இன்டூ 27 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம், விச் இஸ் 621. ஓகே, 23 இன்டூ 27 ஈக்குவல் டு 621. 23 இன்டூ 27 621 -23, -23 இன்டூ 1 இஸ் 23, plus 1 இன்டூ 27 இஸ் 27, -1 இன்டூ 1 இஸ் 1, -1ன்னு வருது. கரெக்டா? இப்போ வந்து இதை நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். 621 + 27 -23 -1. ஸோ இந்த அளவுக்கு இது வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். The product will increase by 27 - 23 - 1. இதை நீங்கள் ஃபர்தராக வேணாலும் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 621 + 27 - 23 வந்து 4, 4 - 1 வந்து 3. ஸோ இட் வில் பி 3. இட் வில் இன்க்ரீஸ் பை 3 அப்படின்னு எழுதணும். இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. will the product always increase அப்படின்னு find 3 examples where the product decreases னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா கூட நீங்க வந்து ஏவோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பியோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி டிக்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் 621 + 3ன்னு வருது. அதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கூட என்ன ஆகுது? 624. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? இன்க்ரீஸ் பை 3. the product increases by 3ன்னு வருது இல்லையா? அப்போ அவங்களோட கொஸ்டின் என்ன? எப்பயுமே இந்த மாதிரி இன்க்ரீஸ் மட்டும் தான் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மொத்தம் 3 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி இதுல வந்து ஏவோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பியோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணும். அதோட ஜஸ்ட் உல்டாவை இப்போ பண்ணி பார்க்கலாம். ஏவோட வேல்யூவை நம்ம டிக்ரீஸ் பண்ண போறோம், பியோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம் பை 1, +1 and -1. ஓகே, ஏவோட வேல்யூவை 1 டிக்ரீஸ் பண்றோம், பியோட வேல்யூவை 1 இன்க்ரீஸ் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும்? நம்மளுடைய இது a -1 ஆயிடும், b +1 ஆயிடும். ஓகேவா? இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்? ஏவை வந்து செகண்ட் பிராக்கெட்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் -1 செகண்ட் பிராக்கெட்குள்ள நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். a இன்டூ b +1 -1 இன்டூ b +1. ஓகே, இதை வந்து
இதை வந்து இப்ப நான் ஏவை வந்து இந்த பிராக்கெட் குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன்? ஏவோட பியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிளஸ் ஒன்னோட டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். அப்ப என்ன வரும் எனக்கு? ஏ இன்டூ பி ஏபி பிளஸ் ஏ இன்டூ ஒன் ஏ. அதே மாதிரி மைனஸ் ஒன்னையும் நான் உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போது என்ன ஆகும்? மைனஸ் ஒன்னை பியோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிளஸ் ஒன்னோட டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். அப்ப என்ன வரும்? மைனஸ் ஒன் இன்டூ பினா மைனஸ் பி, மைனஸ் ஒன் இன்டூ ஒன்னா பிளஸ் ஒன் வரும். ஓகேவா? சோ இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது? இந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகுது. அந்த ப்ராடக்ட் ஏபியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஆன்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் பை லுக்கிங் அட் த வேரியபிள்ஸ் ஏ அண்ட் பி நம்ம வந்து சொல்ல முடியாது அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு. அந்த ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு. சோ இதுல வந்து நம்ம ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஸ்டார்டிங்ல இருந்தே ஏவோட வேல்யூ 23யும் பியோட வேல்யூ 27ம் வச்சிருந்தோம். கரெக்டா? இப்ப என்ன பண்றோம்? நம்ம ஏவை வந்து ரெடியூஸ் பண்ண போறோம். சோ இட் வில் பி 23 மைனஸ் 1. பியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண போறோம் 27 பிளஸ் 1. ஓகே, டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். 23 இன்டூ 27 பிளஸ் 1 மைனஸ் 1 இன்டூ 27 பிளஸ் 1. 23 இன்டூ 27 பிளஸ் 23 இன்டூ 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 23 உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மைனஸ் 1 டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். மைனஸ் 1 இன்டூ 27 மைனஸ் 1 இன்டூ 1. ஓகேவா? சோ 23 இன்டூ 27 நம்மளுக்கு என்ன வந்தது? இதுக்கு முன்னாடி 621 வந்தது இல்லையா? 621 பிளஸ் 23 இன்டூ 1 இஸ் 23 மைனஸ் 1 இன்டூ 27 இஸ் மைனஸ் 27 மைனஸ் 1 இன்டூ 1 இஸ் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ 621 வந்துருச்சா? பிளஸ் 23 மைனஸ் 27. எப்படி 23 மைனஸ் 27 போடுவோம்? பிகர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரை நம்ம நார்மலா சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 27 மைனஸ் 23 இஸ் 7 மைனஸ் 3 இஸ் 4. கரெக்டா? சோ சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு எது பிகர் நம்பரோ அதோட சைனை எடுத்து நம்ம போடணும். இதுதான் வந்து நார்மலா வந்து இன்டீஜர் சப்ட்ராக்ஷன். when signs are different we have to subtract இல்லையா? when signs are different we have to subtract. சோ 27ல இருந்து 23 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4 வருது. 4 போட்டுட்டு பிகர் நம்பர் சைனை போடணும். பிகர் நம்பர் சைன் என்னது? மைனஸ். 27 தான் பெருசு. சோ பிகர் நம்பர் சைன் இஸ் மைனஸ். சோ இந்த இடத்துல வந்து நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் 4. அதுக்கப்புறம் மைனஸ் 1 வேற இருக்கு. 621 மைனஸ் மைனஸ் 4 மைனஸ் 1 ரெண்டுமே வந்து சேம் சைன். சேம் சைன்னா என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ஆட் அண்ட் புட் த சைன். அதுங்களோட சைன் என்னவோ அதை நம்ம போட்டுணும். 4 பிளஸ் 1 இஸ் 5. அதோட சைன் என்னது? மைனஸ். சோ 621 மைனஸ் 5 வருது. மைனஸ் 5னா என்ன வருது? என்ன அர்த்தம்? இட் இஸ் டிக்ரீசிங் பை 5 அர்த்தம். 621 மைனஸ் 5 எவ்வளவு வருது? 616 தான் ஆன்சர். மீனிங் என்ன? இட் இஸ் டிக்ரீசிங் பை 5. த ப்ராடக்ட் இஸ் டிக்ரீசிங் பை 5 அர்த்தம். இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, இதுல வந்து ஏவோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணிருக்கோம், பியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதுலயே பார்த்தோம் எந்த ஃபேக்டர் வரும் நமக்கு. ஓகே, இப்ப வந்து நீங்க ஏவோட வேல்யூல சேஞ்சஸ் மேக் பண்ணீங்கன்னா பிளஸ் பின்னு வந்தது. கரெக்டா? இதே பியோட வேல்யூல சேஞ்சஸ் மேக் பண்ணீங்கன்னா இந்த ஃபைனல் ஆன்சர்ல வந்து பிளஸ் ஏன்னு வந்தது இல்லையா? சோ இங்க நம்ம என்ன பண்றோம்? ஏவோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணனால பியோட வேல்யூ தான் இருக்கிறதுலயே பெருசு. அதனால இங்க வந்து 27 தான் பெருசு இல்லையா 23 விட? அதனால இட் இஸ் டிக்ரீசிங். இது புரியுதா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஒன்னத்தை டிக்ரீஸ் பண்ணுமா? இப்ப வந்து ரெண்டுத்தையுமே நம்ம டிக்ரீஸ் பண்ணிடலாம். ரெண்டுத்தையுமே என்ன பண்ண போறோம்? டிக்ரீசிங் பை 1. ஏவையும் டிக்ரீஸ் பண்றோம், பியையும் நம்ம டிக்ரீஸ் பண்றோம். அப்ப என்ன வரும்? a மைனஸ் 1 இன்டூ பி மைனஸ் 1ன்னு வரும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஏவை என்ன பண்ண போறோம்? இந்த பிராக்கெட் குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் மைனஸ் 1 இந்த பிராக்கெட் குள்ள நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். சோ இட் இஸ் a இன்டூ பி மைனஸ் 1 மைனஸ் 1 இன்டூ பி மைனஸ் 1. ஓகே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம்? ஏவை வந்து பி குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் மைனஸ் 1 குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். அதே மாதிரி மைனஸ் 1 பி குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். மைனஸ் 1 மைனஸ் 1 குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகே, சோ a இன்டூ பி இஸ் ab. a இன்டூ மைனஸ் 1 இஸ் மைனஸ் a. அதே மாதிரி மைனஸ் 1 இன்டூ பி இஸ் மைனஸ் பி. மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 1 இஸ் பிளஸ் 1. ஓகே, சேம் சைன்னா மல்டிபிளிகேஷனுக்கு நம்மளுக்கு பிளஸ் சைன் தான் வரும்.
ஓகேவா? இப்ப கடைசி என்ன வந்தது? AB மைனஸ் A மைனஸ் B பிளஸ் 1 வந்தது. இப்ப நம்ம A ஓட வேல்யூ வந்து 23, B ஓட வேல்யூ வந்து 27 வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம். which is A into B னா 23 into 27 minus A ஓட வேல்யூ இப்ப 23 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். minus 23 minus 27 plus 1 வருது. ஓகே, 23 into 27 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் 621 minus 23 minus 27 plus 1 வருது. ஸோ இப்போ வந்து minus 23யும் minus 21யும் நான் ஆட் பண்ணிக்க போறேன். ஏன்னா வந்து ரெண்டுமே சேம் சைன் இல்லையா? ஸோ சேம் சைன்ன்றனால 621 23 plus 21 எவ்வளவு வரும்? 50 வரும். minus 50 plus 1 வருது. ஓகே, ஸோ minus 50 plus 1னா டிஃபரண்ட் சைன்னா என்ன பண்ணணும்? You have to subtract and put the sign of the bigger number. இதுல bigger number எது? minus 15ன்றது தான் bigger number. So bigger numberோட sign போட்டுறணும். So 621 minus 49 வரும். So there will be a decrease in the value of the product. Decrease by 49. The product will decrease by 49. Okay, மொத்தம் 3 examples கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம 2 examples போட்டுட்டோம். அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாம். Third example. இந்த வேல்யூஸ் இல்லாம நீங்களாவேவும் ஒரு வேல்யூ வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஏவோட வேல்யூவை வந்து by 2 ரெடியூஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பியோட வேல்யூவை வந்து by 1 இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஓகேவா? இதுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏ டிக்ரீஸ் by 2னா A minus 2. B இன்க்ரீஸ் by 1னா B plus 1. இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏவை வந்து பிராக்கெட் குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 2 வந்து பிராக்கெட் குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் நம்ம. ஸோ A into B plus 1 மைனஸ் 2 into B plus 1. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? ஏவை வந்து பிராக்கெட் குள்ள ஒரு டேர்ம் குள்ளேயும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். which is A into B is AB. A into 1 is A plus A. Okay. Next, minus 2 into B is minus 2B. Minus 2 into plus 1 is minus 2. Okay வா? இப்ப values substitute பண்ணலாமா? A into B வந்து A ஓட வேல்யூ வந்து 23, B ஓட வேல்யூ 27. ஆல்ரெடி நம்ம எடுத்திருந்தோம். A is 23, B is 27. அந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 23 into 27 plus 23 minus 2 into 27. 2B na 2 into B அர்த்தம். B ஓட வேல்யூ 27. So 2 into 27 minus 2. இப்போ 23 into 27 நமக்கு தெரியும். It is 621 plus 23 minus 2 into 27 வந்து 54 minus 2. ஓகே, இப்போ வந்து 54ம் 2ம் வந்து சேம் சைன். அதனால அதை ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் சைன்னா add and put the sign. So 621 plus 23 minus 56. 54 plus 2 is 56. Sign வந்து minus. அதனால minus 56 போட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? இந்த ரெண்டு நம்பரையும் நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். 23யும் 56யும் நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். ஏன் சப்ட்ராக்ட் பண்ண போறேன்? ஏன்னா வந்து சைன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. சைன்ஸ் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைன் போடணும். 6 minus 3 is 3. 5 minus 2 is 3. 33 வருது. பிகர் நம்பர் வந்து 56. அதோட சைன் மைனஸ். அதனால வந்து எனக்கு என்ன வரும்? 621 minus 33 வரும். அப்ப இது என்ன வரும்? The product will decrease by 33 அப்படின்னு வரும். ஓகேவா? 3 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருந்தாங்க. 3 எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. உங்களால அந்த பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம போட்டது எல்லாத்தையும் வந்து ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டிருக்கேன். யூ ஜஸ்ட் லுக் இன் டு இட். இதுல இருந்து நீங்க என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்றீங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. else let me explain. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஏவோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பியோட வேல்யூ அப்படியே தான் இருக்கு. ஏவோட வேல்யூவை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணா ஃபைனல் ப்ராடக்ட்ல இன்க்ரீஸ் ஆகுறது எப்படி வருதுன்னா தி அதர் ஃபேக்டர் அளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஏ இஸ் +1, ஏ +1 ஆகுது. பி அப்படியே இருக்கிறனால there are 2 factors. ஏன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு, பின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஏபி. ஓகேயா? ஸோ இப்போ ஏவோட வேல்யூவை மட்டும் நீ +1 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஃபைனலாக வர ப்ராடக்ட் வந்து இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை தி அதர் ஃபேக்டர், தி
other factor. ஓகே, இங்க வந்து அதர் ஃபேக்டர் வந்து பி. அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க, ஏ அப்படியே தான் இருக்கு, பியை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்றேன் +1ன்னு. ஓகே, ஃபைனல் ப்ராடக்ட் என்ன ஆகுது, தி அதர் ஃபேக்டர் பிஏ இன்க்ரீஸ் பண்றதுனால பியோட அதர் ஃபேக்டர் என்ன ஏ. ஸோ அதர் ஃபேக்டர்ல தான் வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது. த ஃபைனல் ப்ராடக்ட் இன்க்ரீசஸ் பை தி அதர் ஃபேக்டர். இங்கேயும் எல்லாத்துலயுமே வந்து அப்படிதான் ஆகும். இப்போ சப்போஸ் நான் வந்து ரெண்டுத்துலயுமே இன்க்ரீஸ் பண்றேன், ஏவையும் இன்க்ரீஸ் பண்றேன் பிஏயும் இன்க்ரீஸ் பண்றேன்னா, அப்போ ஏவை இன்க்ரீஸ் பண்றதுக்குனால ஏவோட அதர் ஃபேக்டர் பி வந்துருச்சா. இப்ப பிஏ இன்க்ரீஸ் பண்றதுனால பியோட அதர் ஃபேக்டர் என்ன ஏ வந்துருச்சு. அண்ட் தென் 1 வந்து ரெண்டுத்துலயுமே இருக்கிறனால இந்த ரெண்டு 1ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். 1 × 1 = 1. ஓகேவா. இப்ப நெக்ஸ்ட் ஏவை இன்க்ரீஸ் பண்றேன், பிஏ டிக்ரீஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏவை இன்க்ரீஸ் பண்றதுனால 1 × b will be +b. ஓகே, பிஏ டிக்ரீஸ் பண்றதுனால -1 × a. ஏன் ஏ அதர் ஃபேக்டர் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். -1 × a is -a. இப்போ இந்த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்றோம் இல்லையா, அந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். +1 -1 என்ன வருது, -1 வருது. இப்போ நெக்ஸ்ட் ஒன், ஏவை டிக்ரீஸ் பண்றேன், பிஏ இன்க்ரீஸ் பண்றேன், ஜஸ்ட் ஆப்போசிட். அப்படி பண்ணும்போது ஏவை டிக்ரீஸ் பண்றதுனால -1 × b will be -b. அதே மாதிரி பிஏ இன்க்ரீஸ் பண்றதுனால +1 × a will be +a. இப்போ -1ஐயும் +1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, -1 வந்துடும். ஓகே, இப்போ ரெண்டுத்தையுமே நான் டிக்ரீஸ் பண்றேன். ரெண்டுத்தையுமே டிக்ரீஸ் பண்ணும்போது ஏவும் பியும் மைனஸ் தான் வரும். -a -bன்னு வந்துடும். -1 × -1 +1. இதுக்கு முன்னாடி இதுலலாம் பாத்தீங்கன்னா -1 வந்திருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து +1 வந்திருக்கு. இப்ப நெக்ஸ்ட் ஏவை வந்து by 2 நான் டிக்ரீஸ் பண்றேன், பிஏ by 1 இன்க்ரீஸ் பண்றேன். இப்ப ஏவை by 2 டிக்ரீஸ் பண்றதுனால -2 × b என்ன வருது, -2bன்னு வருது. பிஏ +1 இன்க்ரீஸ் பண்றதுனால +1 × a +aன்னு வருது. இப்ப -2வையும் +1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, -2 × 1 is -2. ஸோ இந்த பேட்டர்னை தான் அது ஃபாலோ பண்ணுது. உங்களுக்கு அது புரியுதா? அண்ட் ஒன் மோர் திங், இப்போ இது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் என்னன்னா, ஏ வேல்யூ வந்து 23, பி வேல்யூ வந்து 27 எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, ஏ வேல்யூ 23, பி வேல்யூ 27 எடுத்துக்கிட்டோம். இதுல வந்து எப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா, இந்த லாஸ்ட் ஒன்னுக்கு தான் டிக்ரீஸ் ஆனிச்சு. ஏன் லாஸ்ட் ஒன்னுக்கு டிக்ரீஸ் ஆனிச்சு, ஏன்னா பி வேல்யூவை நம்ம 2 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். பி வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் பின்னு எடுத்துக்கிறனால தான் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த ஃபார்முலான்றது இது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்றது, எவ்வளோ வந்து அந்த ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான். இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத முடிவு பண்றது எதுனா, இந்த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. இந்த ஏ அண்ட் பியோட வேல்யூ தான் உங்களுக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத டிசைட் பண்ணும். ஸோ நம்ம எப்பயுமே சொல்லும் போது இன்க்ரீஸ் இன் வேல்யூ டிக்ரீஸ் இன் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும், சேஞ்ச் இன் வேல்யூ அப்படின்னு சொல்லணும். சேஞ்ச் இன் வேல்யூன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா. இப்போ சப்போஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எடுத்துக்கோங்க, ஏ இன்க்ரீசஸ் பை 1 அண்ட் வாட் வில் பி த ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன வருது, ஏபி பிளஸ் பின்னு வருது. அப்போ த ப்ராடக்ட் வில் சேஞ்ச் பை பின்னு சொல்லணும். ஏன்னா அது இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. அதனால த ப்ராடக்ட் சேஞ்சஸ் பை பி அப்படின்னு சொல்லணும். இன்க்ரீசஸ் பை பின்னு சொல்லக்கூடாது, டிக்ரீசஸ் பை பின்னு சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். What happens when A and B are negative integers? ரெண்டுமே ஒரு நெகட்டிவ் வேல்யூவா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. Check by substituting different values of A and B in each of the above cases. For example, A is equal to -5, B equal to 8 ன்னு கேக்குறாங்க. இப்போ A வந்து -5, B வந்து 8 வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் போடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கலாம். A plus 1 and then B வந்து அப்படியே தான் இருக்கும் into B இல்லையா. அதுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தது, AB plus Bன்னு வந்தது. AB plus Bனா இப்போ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். -5 into 8 எவ்வளோ வந்தது, ABயோட வேல்யூ வந்து -14 வரும் இல்லையா.
5 into 8 40, minus into plus will be minus. அதாவது integer multiplicationல different signனா it is negative. minus 40 வந்தது. இப்போ நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிச்சதுல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஏபினா minus 40 plus பியோட வேல்யூவில் 8 minus 40 plus 8 இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 40 minus 8 வந்து 32. different sign na you have to subtract and put the sign of the bigger number. இதுல bigger number வந்து 40, அதனால minus னு போட்டுக்கணும். இது புரியுதா? so minus 32 னு வருது. minus 40 ல இருந்து minus 32 ஆகுது. அப்போ வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? வேல்யூ இங்க என்ன ஆயிருக்குது? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. minus 40 plus 8 னு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? by 8. ஓகே, changes by 8. இதுல வந்து நம்மளுக்கு ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் தெரிஞ்சனால அது இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு நம்ம சொல்லிடலாம். பிளஸ் 8ன்றனால த ப்ராடக்ட் இன்க்ரீசஸ் பை 8ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப செகண்ட் கொஸ்டின் அதுவே பார்க்கலாம். for the values of a and b, a is equal to minus 5, b equal to, second one என்ன ஆகுது? a ஓட வேல்யூ அப்படியே இருக்குது, b ஓட வேல்யூ plus 1 ஆகுது. ஸோ a ஓட வேல்யூ அப்படியே இருக்கு, b ஓட வேல்யூ plus 1 ஆகுது. a ஓட வேல்யூ ரிமைன்ஸ் த சேம் 5, b ஓட வேல்யூ வந்து plus 1 ஆகுது. ஸோ 8 plus 1 equal to 9. அப்ப ab வந்து என்ன வரும்? ab remains the same, minus 40. ஓகே, இப்போ அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த ஃபார்முலால என்ன வருது? ab plus a ன்னு வருது. ஓகேவா? ஸோ ab plus a. ab is minus 40 plus a na it is minus 5. So minus 40 minus 5 na same sign na நம்ம என்ன பண்ணணும்? You have to add and put the sign இல்லையா? So it is minus 45. minus 45. ஓகேவா? இத மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் பையா டிக்ரீஸ் பையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் இதை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா minus 40 plus minus 5 இருக்கு. அப்போ இதை எப்படி எழுதுவாங்க? minus 40 minus 5 எழுதுவாங்க இல்லையா? ஸோ minus 5 என்ன அர்த்தம்? இட் இஸ் டிக்ரீசிங். ஸோ decreases by the product decreases by minus 5. decreases by 5 in போட்டாலே போதும். மைனஸ்னாலே அது decreases by தான் அர்த்தம். ஸோ இந்த ப்ராடக்ட் decreases by 5 in போடணும். ஓகேவா? ஸோ இதுவே வந்து நம்ம மற்ற எக்ஸாம்பிள்ஸ் வச்சும் போடலாம். இதுல வந்து இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. the value of a is equal to minus 4 and b is equal to minus 5 வச்சு உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை இப்போ கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ yes, the value of a வந்து minus 4 எடுத்துக்க போறோம், b வந்து minus 5 எடுத்துக்க போறோம். so a is equal to minus 4, b is equal to minus 5 அப்படின்னு எடுத்துக்க போறோம். இதை வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு இதுலயும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த இதை எடுத்துக்கலாம்? இதுல மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 7 இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? a plus 1 எடுத்துக்கவா? a plus 1 b plus 1 எடுத்துக்கலாம். a and b increased by 1. ஓகே, a increased by 1 னா என்ன ஆகும்? a equal to minus 4. ஃபர்ஸ்ட் இதோட ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிடலாம். ab is equal to minus into minus plus 4 into 5 is 20. ஸோ ab ஓட வேல்யூ வந்து நமக்கு 20 இருக்கு. இப்போ நம்ம plus 1 பண்ண போறோம். ஸோ a plus 1 is equal to minus 4 plus 1 which is minus 3. அதே மாதிரி b plus 1 is equal to minus 5 plus 1 which is minus 4. இது எப்படி வந்ததுன்னு புரியுதா? signs are different. signs different-ஆ இருந்ததுன்னா we have to subtract. அப்போ 4 minus 1 is 3 and put the sign of the bigger number. bigger number 4ன்றனால மைனஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி இதுலயும் minus 5 plus 1 signs different-ஆ இருக்கு. அப்போ you have to subtract. 5 minus 1 is 4. put the sign of the bigger number. bigger number 5ன்றனால மைனஸை போட்டுக்கணும். புரியுதா? இப்போ நம்மளுக்கு minus 3 minus 4னு வந்திருக்கு. இப்போ ரெண்டுத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? ரெண்டுத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணா
நமக்கு என்ன வரும்? a plus 1 b plus 1 இன்க்ரீஸ் பண்ணா ab plus a plus b plus 1 வருது. இதுல இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ த வேல்யூ ஆஃப் a and b is -20 plus 20. -4 -5ன்றனால plus 20 வருது. ab 20 plus a ஓட வேல்யூ என்னது? -4. b ஓட வேல்யூ என்னது? -5 plus 1, which is 20 -4 -5 plus 1. So 20 -4 -5 வந்து first நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். So 20 -9 plus 1. 20 -9 வந்து 11. 11 plus 1 is 12. ஓகேவா? ஸோ இது டிக்ரீஸ் ஆயிருக்குது. கரெக்டா? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. -3யும் -4யும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் யூ வில் கெட் 12. 3 2s are 3 4s are 12. minus into minus is plus. அப்போ உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்கள் பண்ணணும். ஸோ 20 -9 plus 1. அப்போ எவ்வளோ வரும்? 20 -9 plus 1 different sign you have to subtract. Subtract பண்ணா 9 minus 1 is 8. And then put the sign of the bigger number. Bigger number is 9. So minus 20 minus 8 in வருது. So the product decreases by 8. ஓகேவா? ஏன்னா மைனஸ் வரனால decreases by 8. இதே பிளஸ் வந்ததுன்னா increases by 8. ஸோ இந்த ஃபார்முலா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் வந்து இஸ் அப்ளிகபிள் ஃபார் இன்டீஜர்ஸ் ஆஸ் வெல். அது பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் இன்டீஜராக சரி, எனி கைண்ட் ஆஃப் இன்டீஜர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் அப்ளிகபிள். அது வந்து நமக்கு இதுல இருந்து புரியுது. நீங்க வேணும்னா மற்ற இது இல்லையா, மற்ற இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இல்லையா, இன்க்ரீஸ்ட் வேல்யூ டிக்ரீஸ்ட் வேல்யூக்கெல்லாம், அதுக்கும் வந்து நீங்க இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இஸ் தட் கிளியர்? நம்ம இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். சப்போஸ் வந்து 2 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 2 நம்பர்ஸ் வந்து நம்ம ஏபின்னு எடுத்துக்கிறோம். அது இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபார் அ டெஃபினட் வேல்யூ, ஃபார் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ அது இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும்போது அதை வந்து நம்ம எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்குரிய எக்ஸ்பிரஷன்ஸும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா இது அதுக்கு முன்னாடி வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஒரு ஈக்குவேஷன் பார்க்கலாம். a into b plus 8 a into b plus 8 is equal to ab plus 8a. இது ஜஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஏவை வந்து இன்சைட் த பிராக்கெட் ஈச் டேர்ம்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ab plus 8aன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி a plus 1 into b minus 1 நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், which is ab plus b minus a minus 1 அப்படின்னு இருக்கு. இது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணது. இப்போ here comes the identity. ஐடென்டிட்டி என்னன்னா 2 மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். ஓகே, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். 2 அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா we call it as identity. Okay, the equality of 2 algebraic expressions is called an identity. Okay, இது இப்போ வந்து உங்களுக்கு இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் மொத்தம் வந்து நீங்கள் 4 ஐடென்டிட்டி படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். 2 மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. அது ரெண்டும் வந்து நம்ம ஈக்குவல்னு வச்சுக்கிட்டோம்னா we call them as identity. ஸோ a into b plus 8 is equal to ab plus 8a. a into b plus 8ன்றது ஒரு எக்ஸ்பிரஷன், ab plus 8aன்றது ஒரு எக்ஸ்பிரஷன். இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் இல்லையா? இதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா we will get the right hand side. So we can call it as an identity. Okay, இதுல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. By how much will the product of 2 numbers change if one of the number is increased by m and other number is increased by n ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 நம்பர்ஸ் இருக்குது. 2 நம்பர் என்னது? a and bன்னு 2 நம்பர் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க? இதோட ப்ராடக்ட் என்ன வரும்? abன்னு வரும். abன்னு 2 நம்பர் இருந்ததுன்னா அதோட ப்ராடக்ட் abன்னு வரும். ஓகேவா? இப்போ a is increased by m. increased by mனா plus m. And b is increased by n. So b plus n. Okay, by how much will the product of the 2 numbers change ன்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா பாருங்க, அவங்க வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோன்ற டேர்மை அவங்க யூஸ் பண்ணலை. ஏன்னா அது இன்க்ரீஸ் ஆகுறதும் டிக்ரீஸ் ஆகுறதும் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஸோ வி கேனாட் ஜஸ்ட் கன்க்ளூட் பை டிஸ்ட்ரிபியூட்டிங் இட். அதனால சேஞ்சுன்ற டேர்ம் தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பேக் டு த கொஸ்டின். இப்போ a plus m b plus n இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். a plus m into b plus n டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏவை வந்து இன்சைட் த பிராக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து எம்மை வந்து இன்சைட் த பிராக்கெட் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ யூ கேன் ரைட் இட் ஆஸ் a into b plus n
then m into plus m into b plus n ன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஏவை வந்து உள்ள இந்த ப்ராக்கெட்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ஈச் டேர்மோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ a into b plus a into n which gives me ab plus an. அதே மாதிரி m டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். m வந்து இன்சைட் த ப்ராக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா m into b வரும் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ளஸ் m into b mb m into n mn plus mn. இதை வந்து ஜஸ்ட் ரீரைட் பண்ணிக்கலாம். ab plus an plus mbன்றது bmன்னு எழுதிக்கலாம். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் bm plus mn எழுதிக்கலாம். இது புரியுதா? ஓகே. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹவு மச் இட் இஸ் இன்க்ரீசிங் அதெல்லாம் அவங்க கேட்கல, இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா அதெல்லாம் கேட்கல. ஸோ ஏவை வந்து இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை எம் அண்ட் பி இஸ் இன்க்ரீஸ்டு பை என். ஓகே, அதுக்கு நம்மளுக்கு வர அதர் எக்ஸ்பிரஷன், த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் வந்து ஏபி பிளஸ் ஏஎன் பிளஸ் பிஎம் பிளஸ் எம்என். இதை வந்து நம்ம வந்து இது மாதிரி எழுதிக்கலாம், ஐடென்டிட்டி மாதிரி எழுதிக்கலாம். ஏ பிளஸ் எம் இன்டு பி பிளஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் ஏஎன் பிளஸ் பிஎம் பிளஸ் எம்என். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற ரெண்டு டேர்மும் செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை ஆகுது. கரெக்டாக? இந்த ப்ராடக்ட் வந்து சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஈச் டேர்ம் ஆஃப் ஏ பிளஸ் எம் வித் ஈச் டேர்ம் ஆஃப் பி பிளஸ் என். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் ஐடென்டிட்டி நம்பர் 1. ஓகேயா? இது வந்து ஐடென்டிட்டி நம்பர் 1. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வி ஹாவ் அன் எக்ஸ்பிரஷன், ரைட் ஹேண்ட் சைடில் வி ஹாவ் அன் எக்ஸ்பிரஷன். போத் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ வி கேன் கால் இட் அஸ் அன் ஐடென்டிட்டி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஐடென்டிட்டி நம்பர் 1. a plus m into b plus n is equal to ab plus an plus bm plus mn. ஓகேயா? திஸ் இஸ் ஐடென்டிட்டி நம்பர் 1. ஐடென்டிட்டி பார்த்தாச்சு. இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போடலாம். ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பேஜ் நம்பர் 140லேருந்து. யூஸ் ஐடென்டிட்டி 1 டு ஃபைண்ட் த ப்ராடக்ட் சேஞ்சஸ் வென் ஒன் நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு பை 2 அண்ட் த அதர் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 3. அந்த நம்பர்ஸ் என்னன்னு கொடுக்கல. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஏபின்னு தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஐடென்டிட்டி என்னென்னா ஏ பிளஸ் எம் இன்ட்டு பி பிளஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் எம்பி பிளஸ் ஏஎன் பிளஸ் எம்என். கரெக்டாக? இப்போது ஏபி அதே தான். இப்போ mn வேல்யூ மட்டும் மாறுது. m இஸ் ஈக்குவல் டு -2, ஏன்னா டிக்ரீஸ்டு பை 2ன்றனால -2. அதே மாதிரி n இஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸ்டு பை 3, அதனால +3. ஓகே, mன்றது வந்து இன்க்ரீஸா டிக்ரீஸா ஃபார் ஏ அண்ட் என்னன்றது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஃபார் பி. அந்த வேல்யூஸை நம்ம எழுதிட்டோம். இப்போ வந்து அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி வரும்னா ஏ இஸ் டிக்ரீஸ்டு பை 2னா a -2. கரெக்டா? அண்ட் b இஸ் இன்க்ரீஸ்டு பை 3னா b +3 அர்த்தம். இப்போ இதில் நம்ம வந்து ஐடென்டிட்டி அப்ளை பண்ண போகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறதுல ஐடென்டிட்டியோட அந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி. இதில் வந்து ஏபி வந்து ஏபியாவே இருக்கிறனால நம்ம ஏபின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் எம் இன்டூ பி. எம்மோட வேல்யூ என்ன? -2. ஸோ -2 இன்டூ பி ப்ளஸ் ஏ இன்டூ என். ஏ வந்து ஏவே தான், என் வந்து 3 ப்ளஸ் எம் இன்டூ என். எம்மோட வேல்யூ எவ்வளோ? -2. என்னோட வேல்யூ எவ்வளோ? 3. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஏபி -2 இன்டூ பி வில் பி -2b. a இன்டூ 3 வில் பி 3a ப்ளஸ் 3a. -2 இன்டூ 3 வில் பி -6. ஓகேவா? இது வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்த ஆன்சர். அவங்க என்ன சொல்றாங்க? வெரிஃபை த ஆன்சர் பை ஃபைண்டிங் த ப்ராடக்ட்ஸ் வித்வுட் கன்வெர்ட்டிங் த சப்ட்ராக்ஷன் டு அடிஷன். அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளை வந்து சால்வ் பண்ண சொல்றாங்க. அதை வச்சு சால்வ் பண்ணோம்னா a -2 இன்டூ b ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு a இன்டூ b ப்ளஸ் 3 ப்ளஸ் -2 இன்டூ b ப்ளஸ் 3. ஓகேவா? இப்போ ஏவை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். a இன்டூ b வில் பி ஏபி ப்ளஸ் 3 இன்டூ a வில் பி 3a. இப்போ -2 டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். -2 இன்டூ b வில் பி -2b plus -2 into 3 will be -6. ஓகேவா? இப்போ பிளஸ் மைனஸ்னு இருக்கு. அப்போ பிராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஏபி ப்ளஸ் 3a மைனஸ் இன்டூ ப்ளஸ், ப்ளஸ் இன்டூ மைனஸ் வில் பி மைனஸ்.
minus 2b plus into minus will be minus 6. இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க சேமா தானே வருது ab plus 3a வருது minus 2b வருது minus 6 வருது ரெண்டுமே சேமா தான் வருது இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இப்போ செகண்ட் கொஸ்டின் போடலாம் both numbers are decreased 1 by 3 and the other by 4 ஒன்னு வந்து 3 decrease ஆகுது இன்னொன்னு வந்து 4 decrease ஆகுது இது வந்து செகண்ட் கொஸ்டின் m ஓட வேல்யூ வந்து -3 n ஓட வேல்யூ வந்து -4 ஓகேவா இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணோம்னா a -3 into b -4 இது நம்ம கண்டுபிடிக்க போறோம் யூசிங் ஐடென்டிட்டி ஐடென்டிட்டியோட ஃபார்முலா என்ன ab அப்படியே எழுதிக்கலாம் பிளஸ் m into b m into b னா இதுல m ஓட வேல்யூ -3 into b பிளஸ் a into n ஓட வேல்யூ -4 plus -3 into -4 mn வந்து -3 into -4 3 4s are 12 minus into minus will be plus அதனால நம்மளுக்கு வந்து +12 னு வரும் இப்போ further simplification ab -3 into b will be -3b a into -4 will be -4a plus 12 ஓகே இது வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்க்கலாம் a -3 into b -4 ஃபர்ஸ்ட் ஏவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன் a into b -4 minus 3 into b -4 ஓகே so a into b is ab a into -4 -4a minus 3 into b -3b minus 3 into -4 plus 12 ஓகேவா ரெண்டுமே வந்து சேமா தான் வருது is that clear next ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் a plus u into b minus b ஓகே இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு சால்வ் பண்ணலாம் அடுத்தது ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு பார்த்தோம்னா a plus u into b minus v இப்போ ஃபர்ஸ்ட் ஏவை வந்து இன்சைட் த ப்ராக்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் கரெக்டாக ஏவை வந்து இன்சைட் த ப்ராக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து யூவை வந்து இன்சைட் த ப்ராக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து ஏவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் which is equal to a into b minus v plus u into b minus v இல்லையா which is equal to இப்போ ஏவை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா ஏவை ஃபர்ஸ்ட் b ஓட மல்டிப்ளை பண்ணணும் அடுத்தது v ஓட மல்டிப்ளை பண்ணணும் அதே மாதிரி யூவை வந்து b ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் v ஓட மல்டிப்ளை பண்ணணும் அது வந்து இப்போ சிம்பிள் a into b will be ab a into minus v will be minus av அதே மாதிரி plus u into b will be ub u into minus v will be minus uv ஓகேவா இந்த ஆன்சர் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு யூஸ் பண்ணா வருது இதே ஐடென்டிட்டி வச்சு யூஸ் பண்ணா என்ன ஆகும் m ஓட வேல்யூ வந்து u n ஓட வேல்யூ வந்து -v ஓகேவா ஸோ அதை வச்சு தான் நம்ம போட போறோம் ஐடென்டிட்டி வச்சு ஐடென்டிட்டி என்னது a plus m into b plus n is equal to ab plus mb plus an plus mn இல்லையா இதுல m ஓட வேல்யூ u சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் a plus u into b minus v is equal to ab plus m into b m வந்து இது m ஓட வேல்யூ என்ன u into b will be u into b will be ub plus a into n a into n ஓட வேல்யூ minus v so a into minus v plus mn ன்றது u into minus v இப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா ab plus ub plus வராது இப்போ a into minus v will be minus av இல்லையா so minus av u into minus v will be minus uv இப்போ இதுவும் அதுவும் சேம் ஆன்சர் தான் வருது ஸோ நீங்க என்ன பண்ணுங்க ஐடென்டிட்டி 1 வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போதும் சரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போதும் சரி சைன்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் அது வந்து ரொம்ப முக்கியம் இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் இன்டீஜர் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கணும் அப்போதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வரும் ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஓகேவா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சிம்பிள் திங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லைனா ஐடென்டிட்டி ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுங்க டைரக்டா வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம் அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு ஃபிகர் இட் அவுட் பார்க்கலாம் அது பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஏன் கொடுத்தோம் இந்த வீடியோல வந்து இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஏன் கொடுத்தோம்னா
டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம், நம்மளுக்கு இப்படிலாம் பண்ணால் எப்படி ஆன்சர் வருது, நெக்ஸ்ட் த்ரூ தட் ஐடென்டிட்டினா என்ன, இது எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். அப்புறம் என்ன பேட்டர்ன் அது ஃபாலோ பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் பண்ணா என்ன பேட்டர்ன் அது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது, ஒரு வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அப்போ வர ப்ராடக்ட் வந்து என்ன ஃபேக்டரில் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகுது, இது எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகேவா? மற்றபடி we are going to apply distributive property or identity 1. ஓகேவா? ஏதாவது ஒன்று நம்ம அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது யூ வில் ஹாவ் அ கிளியர் பிக்சர் ஆஃப் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. உங்களுக்கே வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அண்ட் ஃபிகர் இட் அவுட், இதோட ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematically.